இனிப்பு இல்லாத உடலாக இருந்தால் வயிறும் மண்ணீரலும் வாட்டம் அடையும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய எந்த இனிப்பு என்னுடைய மண்ணீரல் ஏற்றுக்கொள்ளும், எந்த இனிப்பு என் வயிறு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அப்படின்னா இயற்கையில் கிடைக்கக்கூடிய இனிப்பை மட்டும்தான் இந்த வயிறு ஏற்றுக்கொள்ளும். அப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம், பழங்கள் சாப்பிடுங்கிறத அட்வைஸ் பண்ணுறோம். அதுவும் சாதாரணமாக இல்லை, இனிப்பான பழங்களை தான் சாப்பிட சொல்கிறோம். மாம்பழத்தை சாப்பிட்லாமா சார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி சிலர் கேட்குறாங்க. பப்பாளி பழம் சாப்பிட்லாமா, அது சூடு இல்லையா, அன்னாசி பழம் சூடு இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய வரும். இதில் இருக்கு வெயில சூடான பழங்கள் வரணும், வெளியே வெப்பம் அதிகமாக இருக்குது. வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது எது அதிகமாக இருக்கோ அதிகமான இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு மூவ் பண்ணும். அந்த உடலில் வரக்கூடிய வெப்பம் வெளியே இருக்கிற வெப்பத்தை விட கூட இருந்துச்சுன்னா தப்பிச்சிங்க. பழங்களில் பப்பாளி பழம் அவ்வளோ அருமையான பழம். அதுவும் பர்டிகுலராக பெண்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். உடனே கேள்வி வரும், ஐயோ பப்பாளி பழம் சாப்பிட்டா பீரியட் ஆகிடும், மோசமாக போயிடும், இல்லை குழந்தை தங்காது, அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துடும், குழந்தை பிறக்கிற குழந்தை கலைச்சி விட்டுடும் அப்படின்ட்டு. உண்மையாலும் பப்பாளி பழம் அப்படி செய்வது கிடையாது. நுரையீரலுக்கு போதுமான சக்தியை கொடுக்கறது காரத்தோட வேலை. அப்போ நுரையீரல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கார சுவை கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம நினைக்கிற மாதிரி பச்சை மிளகாய் காரத்தை இங்கே காரமாக நம்ம சொல்லுவது கிடையாது. அப்போ எது காரம் அப்படின்னா மிளகு காரம் தான், அதில் குவாலிட்டி ஃபஸ்ட் அப்படி சொல்லலாம். கோபம் நம்மளோட கல்லீரல் சார்ந்ததாக இந்த அறிவியல் சொல்லுது. உணவுல புளிப்பு இல்லாமல் மாற்றிடுங்க, இதை மாற்றிட்டீங்க சொன்னாலே டெஃபினட்டாக என்ன ஆகும், அவங்க கோபம் கட்டுப்படும், மட்டுப்படும். உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகாசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நம்ம நம்மளுடைய உணவில் இருக்கக்கூடிய சுவை மூலமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும், நம்மளுடைய உணவுக்கு முன்னாடி பழங்களோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பேச போகிறோம். ஸோ இது ஆரம்ப கால குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நடுவயது ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஏற்ற ஒரு எளிய வாழ்க்கை முறை, மருத்துவ முறை அப்படி ரெண்டுமே நம்ம சொல்ல முடியும். நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா முதல்ல கல்யாண வீட்டில் வைக்கக்கூடிய இலையில் இனிப்பு பிரதானமாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம சம்பிரதாயம் படி முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு இனிப்பு வைப்போம் அப்படிங்கிறது பார்த்துருக்குறோம். அப்போ இனிப்பு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், தேன் கலந்த தண்ணியில் கலந்து வைப்போம். அப்புறம் அதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதை என்ரிச் பண்ணுறதோ அல்லது கொஞ்சம் அழகுபடுத்தவோ நம்ம என்ன பண்ணுறோம், தங்க மோதிரத்தில் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்போம். ஸோ ஆக மொத்தம் நம்ம ஆரம்ப நிலையிலேருந்து நம்மளோட வாழ்நாள் முழுக்க இந்த இனிப்பு அப்படிங்கிற விஷயம் பிரதானமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்குது, ஏன் அதை இனிப்பு வச்சு கொண்டாடணும் அப்படிங்கிற விஷயம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எது இனிப்புங்கிறத பற்றி தெளிவடைஞ்சுக்க போகிறோம். இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய உடலில் வரக்கூடிய பாதி நோய்களை நம்ம அதிலேயே குணப்படுத்திட முடியும். சரி, இப்போ இனிப்புங்கிற பகுதிக்கு வரலாம். எதற்கு இனிப்பு எடுத்து நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்? பிறக்கும்போது எதுக்காக நமக்கு இனிப்பை கொடுத்தீங்க, அப்புறம் எதுக்கு இனிப்பிலேயே வாழற மாதிரி ஒவ்வொரு விசேஷத்தையும் செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு இனிப்பு அப்படிங்கிற சக்தி எதற்கு பயன்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்போ நம்ம உடலை பற்றி கொஞ்சம் பேசிக்கான ஐடியாஸ் தெரிஞ்சிச்சுன்னா போதும். உடல் எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டீங்கன்னா, மாடர்ன் சயின்ஸ் சொன்னால் செல்களால் ஆனதும்பாங்க. கரெக்டு, செல்கள் தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அந்த கண்ணுக்கு தெரிந்த செல்களை கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி இயக்கிட்டுருக்கு. அது எது சொன்னால் பஞ்சபூதங்கள் அப்படி சொல்லலாம். அப்போ நம்ம உடம்புல முழுக்க முழுக்க பஞ்சபூதங்களால் தான் நம்ம உடல் ஆனது அப்படி சொல்லும்போது அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. அப்போ இந்த 5 பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடியதில் நிலம்ங்கிற வார்த்தையை தான் எல்லாரும் முதல்ல சொல்கிறாங்க. இந்த பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய சக்தியில் 5 பஞ்சபூதங்களும் சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரே இடம் எதுன்னு சொன்னால் இந்த பூமி தான். இந்த பூமியில் தான், அதனால தான் இந்த ஜீவராசிகளும் மனிதர்களும் எல்லாரும் இருக்க முடியுது. அந்த 5ல் 1 காணாமல் போனாலும் முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லக்கூடிய இந்த நிலத்தில் விவசாயங்கிற ஒரு பகுதியில் அதுக்கு ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். அப்படி சொல்லும்போது அது எதை ஆக்குது, எதை அழிக்குதுன்னா தேவையானது ஆக்க தெரியும், தேவையில்லாதது அழிக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு பேஸை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பஞ்சபூதத்தை வெளியே பற்றி பேசுறது போல் உடலை பற்றி உடலுக்குள்ளே வருவோம். அப்படி பார்த்தா உடம்புக்குள்ளே யார் சார் நிலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ உடம்புக்குள்ளே பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்க சொன்னால்
இங்கேயும் ஒன்று போட்டால் பலதாக பெருக்கக்கூடிய நபர் யாரோ அவர் நிலம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்படி பார்த்தா நான் காலையில் 2 இட்லி சாப்பிட்டேன், ஒரு உளுந்து வடை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இவ்வளோ தான் சொல்ல தெரியும். ஒரு இட்லி அல்ல 2 இட்லி ஒரு உளுந்து வடை நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத மட்டும் எனக்கு சொல்ல தெரியும். பட் என்னோடய வயிறு என்ன பண்ணுது, அதை வாங்கிட்டு அதை அயன், விட்டமின், கால்சியம், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் அல்லது வேறு விட்டமின்ஸ், வேறு என்னென்ன மெக்னீஷியம், பொட்டாஷ் என்னென்ன வேணுமோ அத்தனை பிரிக்கணும் இல்லை. அப்போ அங்கே ஒன்று போட்டேன், ஒரு விதை போட்டேன், அதை 100ஆக பெருக்குச்சு. இங்கே நான் 2 இட்லி போட்டேன், அந்த 2 இட்லி என்ன பண்ணுச்சு, 100 அல்ல, 200 அல்ல, 300 அல்ல, இன்றைக்கி இருக்கிற லிஸ்ட் அல்ல, நாளைக்கு வரப்போகிற லிஸ்ட்டும் சேர்ந்து இவர் தயாரிக்கிறார். அப்படி தயாரிக்கக்கூடிய நபர் யாரோ அவரை நீங்கள் நிலம் சொல்லிடலாம். ஓகே, இதுதான் 5 அண்டமும் பிண்டமும் சேரக்கூடிய பகுதி. அப்போ இந்த அண்டம் பிண்டம்ங்கிற பகுதியில் நிலம் தன்மையை கொண்ட நபர் யாருன்னு சொன்னால் நம்மளுடைய வயிறு அந்த நிலம் சார்ந்த நபராக கருதப்படுகிறது. அப்போ வயிறுனா இங்கே எப்படின்னா எதுவுமே தனியாக இயங்கிறது இல்லை, அந்த வயிற்றுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பார். அந்த நபர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபராக நம்ம இங்கே இந்த அறிவியலில் பேசுகிறோம். அப்பேற்பட்ட நபர் யாருன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சிலர் இந்த கல்வியை ஏற்கனவே கற்றுருப்பீங்க, கற்றுக்கொள்ளாத அந்த மனிதர்களுக்கு மட்டும் புதுசாக இருக்கலாம். அந்த நபர் யாரு சொன்னால் மண்ணீரல் சொல்லுவாங்க. ஓகே, ஆங்கிலத்தில் ஸ்ப்ளீன் சொல்லுவாங்க, தமிழில் சொன்னால் அழகான வார்த்தை மண்ணீரல். யோசிச்சு பாருங்கள், மண் ஈரல், மண்ணீரல். ஸோ மண் தன்மை கொண்டதுனால தான் நம்ம தமிழில் அதை அழகாக பேர்படுத்தியிருக்கிறாங்க, மண்ணீரல் சொல்லி பேர்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இந்த மண் தன்மை கொண்ட மண்ணீரலும் அதே மண் தன்மை கொண்ட வயிறும் சேர்ந்து தான் நம்மளோட உணவை மல்டிபிள் பண்ண தெரிஞ்சு இருக்கிறாங்க. அப்போ அதே வயிற்றில் நீங்கள் விலை உயர்ந்த ஒரு பொருளை கொடுத்து ஜீரணம் பண்ணு சொன்னால் அதே மண் அன்றைக்கி அதுக்கு சக்தி இல்லைன்னா அதை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவார். அப்படி தூக்கி எறிகிறதுக்கு பேர் வாமிட்டு சொல்கிறோம், வாந்தி சொல்லி முடிச்சிடறோம். அப்போ அவருக்கு ஆக்கவும் தெரியுது, அழிக்கவும் தெரியுது. இதுலேருந்து நம்ம ரெண்டுமே பார்த்துக்கலாம். அப்போது இந்த இடத்துல தான் நம்மளுடைய பழங்களோட தன்மை இறங்குது. அப்போ இது பிரதானம். மனிதனால சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. பிறந்த குழந்தை அழுகிறது எதுக்கு, உயிர் வாங்கியாச்சு, உயிர் வயிற்றுக்குள்ளே உடலுக்குள்ளே போயிடுச்சு, நுரையீரல் போயாச்சு, இதயம் இயங்க ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த வேலை அதுக்கு என்னென்னா பசிக்கிறது தூண்டி விடுது. அப்போ அது பிறந்த அன்னையிலேருந்து அதுக்கு என்ன தேவைப்படுது, பசி, உணவு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. பசி வருது, உணவு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம இனிப்பை எங்கே கொண்டு நம்ம பெரியோர்கள் சேர்த்து வச்சுருக்கிறாங்க சொன்னால், உங்களுடைய வயிறு மண்ணீரல் இரண்டும் சிறப்பாக வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக எந்த சக்தி நல்லா இருக்கணும் சொன்னால் இனிப்பு சக்தி நல்லா இருந்தால் மட்டும்தான் இதை பற்றி யோசிக்க முடியும். இனிப்பு இல்லாத உடலாக இருந்தால் வயிறும் மண்ணீரலும் வாட்டம் அடையும். அப்போது அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு உணவு சாப்பிடும்போது ஒரு இலையை வச்சு ஒரு விருந்து சொல்லி தரும் பொழுது முதல்ல நம்ம இனிப்பை கொண்டு வைக்கிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு இனிப்புனா நம்ம எல்லாரும் தெரியும், ரசகுல்லா வைக்கலாம், ஜாமுன் வைக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு இனிப்பு சார்ந்த இனிப்பை கொண்டு வைக்கிறாங்க. இதே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இனிப்புனா எதை வச்சுருப்பாங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்போ நம்ம ரசகுல்லா சாப்பிட்றோம், 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இனிப்புனா என்ன பண்ணியிருக்கலாம், அப்போ கரும்பு சக்கரை கொண்டு வச்சுருக்கலாம். ஏன்னா வெள்ளை சக்கரை அதுக்கப்புறம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நம்ம வெள்ளை சக்கரை அதிகமாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தா கரும்பு சக்கரை தான் இருந்திருக்க முடியும். அப்போ கரும்பு சக்கரையை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இனிப்புங்கிற பேரில் கொண்டு இலையோட ஓரத்தில் வச்சுருப்பாங்க. சரி, அதுக்கு முன்னாடி போவோம். அந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கரும்பு சக்கரைங்கிறது ஒன்று இன்வென்ட் பண்ணாமல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னவா வச்சுருப்பாங்க சொன்னால் நம்மளுடைய பழங்களை தான் கொண்டு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பழம் அப்படிங்கிறதுல பழங்கிறது முக்கியம் இல்லை, அந்த பழத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான மறைஞ்சிருக்கக்கூடிய இனிப்பு சுவை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இலையில கொண்டு ஃபஸ்ட்டு இனிப்புங்கிற மாதிரி இனிப்பான பழங்களை கொண்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த பழங்கள்ங்கிறத மாறி இனிப்பான சர்க்கரை கரும்பு சர்க்கரை கொண்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே வெள்ளை சர்க்கரை கொண்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வெள்ளை சர்க்கரையால் செய்யப்பட்ட இனிப்பை கொண்டு இப்போ வச்சிட்ருக்குறோம். அப்போ இனிப்புங்கிற பேர் இருக்குது, ஆனால் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்பு அல்ல. இந்த சர்க்கரையை பற்றி பேசுவது இந்த வகுப்பும் அல்ல. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய எந்த இனிப்பு என்னுடைய மண்ணீரல் ஏற்றுக்கொள்ளும், எந்த இனிப்பு என் வயிறு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அப்படின்னா இயற்கையில் கிடைக்கக்கூடிய இனிப்பை மட்டும்தான் இந்த வயிறு ஏற்றுக்கொள்ளும். அதனால தான் பெரியவங்க என்ன பண்ணாங்க, குழந்தை பிறந்த உடனே சாப்பிட முடியாது, அதுக்கு பற்கள் கிடையாது, அதனால் அதுக்கு ஒரு சுவை கொடுக்கணுங்கிறனால தேன் கலந்த நீரை கொண்டு போய் அந்த குழந்தையோட நாக்கில் தேய்ச்சி விட்டாங்க. அதை தேய்ச்சி விட்டோன்னா அதை என்ன பண்ணும், நாக்கில் சப்பி அந்த தேனை சாப்பிட்ட மாதிரி சாப்பிடும். அந்த சுவையோட முக்கிய நோக்கமே வயிறு மண்ணீரல் நல்லபடியாக இயங்கணும் அப்படிங்கிற முதல் பிரார்த்தனைக்காக தான் அந்த இனிப்பு சுவையை உள்ளே தள்ளுறோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம பழங்கள் விவசாயிகள் கொடுக்குறாங்க அப்படின்னா
அவங்க எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துட்ருக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பழங்கள் வந்து உடனே இப்போ இருக்கிற சூழ்நிலை வரும், சார் டயபெட்டிஸ் இருக்குது, நான் எப்படி பழம் சாப்பிட்லாம், அடுத்த கேள்வி வரலாம். அப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம், பழங்கள் சாப்பிடுங்கிறத அட்வைஸ் பண்ணுறோம். அதுவும் அந்த சாதாரணமாக இல்லை, இனிப்பான பழங்களை தான் சாப்பிட சொல்கிறோம். இப்போ மாடர்ன் சயின்ஸ் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சரி பப்பாளி பழம் காய் வெட்டால் சாப்பிட்டுக்கோங்கம்பாங்க. நம்ம அப்படி சொல்லலை, பழுத்த பப்பாளி பழமே சாப்பிடுங்க, பழுத்த மாம்பழங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லுவோம். ஆனால் புளிப்பான பழங்கள் தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட நம்ம வந்து இனிப்பு பற்றின ஒரு பகுதியை நம்ம முடிக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம அடுத்த சுவைக்குள்ளே போகலாம். அடுத்த சுவை அப்படின்ட்டு வரும் பொழுது நமக்கு வந்து கார சுவை பற்றி ஒரு பார்ட்டு நம்ம பேச வேண்டியிருக்கும். காரம் அப்படின்னா அது ஒரு எது காரம் அப்படிங்கிறத 2வது பகுதியில் பேசுகிறோம். முதல் பகுதியில் எதுக்காக காரம் சாப்பிடணும் அப்படிங்கிறது முதல் பகுதியில் பார்த்துடலாம். காரம் அப்படின்னா பொதுவாக நம்ம நல்லா தெரியும், நல்ல காரமான ஒரு உணவு எடுத்து சாப்பிட்றோம் வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, ஒரு சூப், ஒரு பவுல் நிறைச்சி ஒரு சூப் இருக்குது. அந்த சூப்பில் கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டுட்டோம், நல்லா குறுமிளகை பொடி பண்ணி நல்லா தூக்கலாக போட்டாச்சு. இப்போ அந்த தூக்கலாக இருக்கக்கூடிய அந்த காரமாக இருக்கக்கூடிய சூப்பை குடிச்சிங்க வைங்களேன். இந்த ஃபுல் சூப்பு குடிக்க வேணாம், சும்மா ஒரே ஒரு வாய், ஒரு சிப் அப்படி குடிக்கிறீங்கன்னாலே அந்த ஒரு சிப் குடித்த உடனேவே பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக இருந்ததுன்னா உடனே மூக்கில் தண்ணி வர்றதை நீங்கள் பார்க்கலாம். உடனே மூக்கை நம்ம கர்ச்சீஃப் வச்சு துடைப்போம். இது என்னென்ன மேஜிக்கு, வாயில் தண்ணி, இது வாயில் நான் சூப் குடிக்கிறேன், மூக்கில் எதுக்கு தண்ணி வரணும் அப்படி சொன்னால் இந்த அறிவியலில் அதை பற்றின தெளிவு கிடைக்கும். அப்போ காரம் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் நம்மளுடைய நுரையீரலுக்கு போதுமான சக்தியை கொடுக்கறது காரத்தோட வேலை. அப்போ நுரையீரல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கார சுவை கண்டிப்பாக தேவைப்படும். அது இப்போ ஏற்கனவே நம்ம இனிப்புக்கு பேசும்போது 2 பேரை சேர்த்து விட்டோம் பார்த்தீங்களா, யார் யார் பார்த்தீங்கன்னா வயிறும் மண்ணீரலும் சொல்லி பேசணும். அப்போ இங்கே காரத்துக்கும் தனியாக இல்லை, எல்லாம் 2 தான், எல்லாம் ஃபேமிலியோடு தான் இருப்பாங்க. ஓகே, அப்போ காரமும் ஃபேமிலியோடு இருக்கும்போது அங்கே நுரையீரல் லங்ஸ் வந்துருச்சு சொன்னால் அவருக்கு ஒரு பேர் வேணும் இல்லையா, அவருக்கு ஜாயின் பண்ணணும் இல்லையா. அவருக்கு என்னென்னா இந்த பெருங்குடல்ங்கிறவர் அந்த வேலையை பண்ணுவார். அப்போ பெருங்குடலோட இயக்கம், அதாவது லார்ஜ் இண்டஸ்ட்ரியோட இயக்கத்துக்கு என்ன தேவைப்படும்னா காரம் தேவைப்படுது. அப்போ இந்த காரங்கிறத நம்ம கரெக்டாக குழந்தைகளுக்கு கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வயதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தொந்தரவுனால அவங்க காரம் சாப்பிட வேணான்ட்டு டாக்டர் சொன்னாங்கன்னு முதல் வேலையை என்ன பண்ணோம், நம்ம குழந்தைக்கு சேர்த்து காரத்தை கட் பண்ணிடுறோம். பட் அந்த குழந்தைக்கு அந்த கார சுவை தேவைப்படும். அப்போ அதை கட் பண்ணுனா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணும், இந்த நுரையீரலில் போதுமான சக்தி இல்லாதனால அந்த குழந்தைக்கு சளி தொந்தரவு ஏதாச்சும் வந்ததுன்னா சரி பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அப்போ அடுத்த பார்ட்டு, அப்போ காரம் எதுக்கு தேவைப்படுதுன்னா நுரையீரலுக்கு தேவைப்படுது, பெருங்குடலோட இயக்கத்துக்கு தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த காரங்கிறது எது காரம் அப்படிங்கிற பாட்டுக்கு வரும்போது நம்ம நினைக்கிற மாதிரி பச்சை மிளகாய் காரத்தை இங்கே காரமாக நம்ம சொல்லுவது கிடையாது. அப்போ எது காரம் அப்படின்னா மிளகு காரம் தான், அதில் குவாலிட்டி ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இனிப்பில் வந்து பழங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் தேன் சேர்த்திக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இது கரும்பு சக்கரை சேர்த்திக்கலாம் அப்படி சொல்கிறோமோ, அது மாதிரி இதில் உயர்ந்தது எது சொன்னால் குறுமிளகு காரம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அப்போ குறுமிளகு வந்து நம்ம அப்பப்போ சேர்த்திக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ குறுமிளகு நம்ம அப்படியே நேரடியாக சாப்பிட முடியுமா, முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், ஒன்று வெண்பொங்கலில் குறுமிளகு சேர்த்து சாப்பிட்லாம். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், வெண்பொங்கல் கொடுத்தா அந்த பொங்கலில் இருக்கிற குறுமிளகை மட்டும் செலக்ட் பண்ணி ஓரங்கட்டி வச்சுட்டு இப்போ பொங்கலில் சாப்பிடுவோம். அப்போ பர்பஸ் ஆஃப் பொங்கலே மாறி போயிடுது இல்லையா. அப்போ பொங்கல் நம்ம சாப்பிட்ற நோக்கம் என்னென்னா அந்த குறுமிளகை சாப்பிடணுங்கிறது தான் அதனோட நோக்கம். அப்போ நம்ம ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் எனக்கு குறுமிளகு சாப்பிட்டா கூட எனக்கு ஒத்துக்கிறது இல்லை சார், சிரமமாக இருக்குது அப்படின்னா ஓகே, உங்களோட வயிற்றில் அந்த போதுமான ஆற்றல் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. குறுமிளகு காரத்தை ஏற்றுக்க முடியலன்னு சொன்னால் இஞ்சி பூண்டு காரம் எடுத்துக்கோங்க. இஞ்சிக்கு ஒரு கார சுவை இருக்குது, பூண்டுக்கு ஒரு கார சுவை இருக்குது, அதை சேர்த்தி பாருங்கள். சார் இல்லை அதுவும் ஏற்றுக்க முடியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. நம்ம சாதாரண சீரகம் இருக்கு இல்லையா, அதனோடலே காரம் தான் இருக்குது. அப்போது நம்ம யோசிச்சு பாருங்கள், பிறந்த குழந்தைக்கு சாப்பாடு ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் பருப்பு போடுவோம், பாசி பருப்பு போட்டு அந்த குழந்தைக்கு சேர்த்தும் போது சீரகம் போட்டு கலந்து அந்த குழந்தைக்கு ஊட்ட ஆரம்பிப்போம். முதல் உணவுன்னு சொல்லி முதல் சாலிட் ஃபுட்டுன்னு சொல்லி வரும்போது நம்ம அது கொடுப்போம். அப்போ எதுக்காக சீரகம் சேர்த்துறோன்னா அந்த கார சுவை இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு மோஷன் நல்லா போகும். இனிப்பு சுவை இருந்தால் ஜீரணமாகும், கார சுவை இருந்தால் தான் வயிற்றில் மோஷன் போகும். அப்போது அந்த பெருங்குடலோட இயக்கம் நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பாக என்ன கொடுக்க வேண்டியிருக்கு, காரம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ இனிப்போட தன்மை நம்ம பார்த்தாச்சு, காரத்தோட தன்மை பார்த்தாச்சு. எது காரம் சொன்னால் குறுமிளகு காரம் தான் த பெஸ்ட் காரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ குறுமிளகு காரமே ஒரு சில சமயம் போர் அடிக்குது அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், வரமிளகாய் பயன்படுத்திக்கலாம். பச்சை மிளகாய் வந்து முடிந்த அளவுக்கு தவிர்த்தல் நல்லது. பட் ஒரு சில இடங்களில் தவிர்க்க முடியாது, கொஞ்சம் ஸ்பைசி கொஞ்சம் அதிகமாக வேணும், காரம் தூக்கி வேணும் அப்படின்னா பயன்படுத்துங்க.
பட் ரெகுலராக பயன்படுத்துவது தவிர்ப்பது நல்லது. ஆனால் வரமிளகாயும் அல்லது இந்த நம்மளுடைய குறுமிளகும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு அந்த மாதிரி கொடுக்காம இருக்க வேண்டாம். கொஞ்சமாச்சு காரத்து சுவையை கொடுத்து பழகிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ இந்த இடத்துல நம்ம 4 பேரை பற்றி பார்த்துட்டோம். நம்ம உடலை பற்றி பேசும்போது 4 பேர் வந்துட்டாங்க. யார் வந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்தது வந்து நம்மளுடைய மண்ணீரல் வந்தாங்க, வயிறு வந்தாங்க. அவங்க வந்து என்ன விஷயம் பண்ணுவாங்கன்னா, நிலம் சார்ந்த விஷயத்த பண்ணுவாங்கன்னு சொன்னோம். நிலம் என்ன பண்ணுன்னு சொன்னால், ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும் சொல்லி பார்த்தோம். அப்போ அவருக்கு வந்து நம்ம உணவில் நல்ல சுவை கொடுத்து காப்பாற்றணும்னு சொன்னால், இனிப்பு சுவை கொடுங்கன்னு சொன்னோம். இனிப்பு சுவைனா எதுனா பழங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதில் இன்னொரு விஷயம் கூட ஒன்று சொல்ல வேண்டியிருக்குது. எந்த நாட்டில் எல்லா வருடம் முழுக்க விதவிதமான பழங்கள் உற்பத்தி ஆகுதோ அந்த நாடு மிகவும் சுபிட்சமான நாடாக இயற்கை எடுத்துக்கொள்ளப்படும். சுபிட்சமான நாடு. நீங்கள் மற்ற பணத்தை எல்லாம் பற்றி அப்புறம் பேசுவோம். எந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பருவத்திலையும் விதவிதமான பழங்கள் உற்பத்தி ஆகுதோ அது வந்து மிகவும் சுபிட்சமான இடமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி பழங்கள் வேறு எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு தெரியவே தெரியல. அவ்வளோ விதவிதமான பழங்கள் விதவிதமான சீசனில், வெயில் காலத்தில் பார்த்தா ஒரு பழம், குளிர்காலத்தில் ஒரு பழம், அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்தில் ஒரு பழம், இப்படி விதவிதமான பழம் விதவிதமான சுவையில், இனிப்பு சுவையில் கிடைக்குது. அப்போது இதில் இன்னொரு கேள்வி வரும். நம்ம பழங்கள் சாப்பிட்லாம் சொல்கிறோமே, மாம்பழத்தை சாப்பிட்லாமா சார் அப்படின்ட்டு ஒரு கேள்வி சிலர் கேட்குறாங்க. பப்பாளி பழம் சாப்பிட்லாமா, அது சூடு இல்லையா, மாம்பழம் சூடு இல்லையா, அன்னாசி பழம் சூடு இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய வரும். இதில் யோசிச்சு பாருங்கள், மாம்பழம் எந்த பருவத்தில் வருது அப்படின்ட்டு. குளிர்காலத்தில் வருதா, வெயில் காலத்தில் வருதா? வெயில் காலத்தில் தானே வருது. அப்போ வெயில் காலத்தில் எதுக்கு மாம்பழம் வரணும்? ஏற்கனவே வெயிலாக இருக்குது, இதில் எதுக்கு வெயிலில் சூடான பழங்கள் வரணும்? அப்படின் போது இங்கே தான் இயற்கையோட சூட்சமத்தை நீங்கள் பார்த்துக்கணும். இயற்கை எதற்காக இந்த மாம்பழத்தை சூடோட நமக்கு தரணும் அப்படின்னா, வெளியே வெப்பம் அதிகமாக இருக்குது. வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது, வெப்பமாக இருந்தாலும் சரி, காற்றாக இருந்தாலும் சரி, குளிர்ச்சியாக இருந்தாலும் சரி, எப்போவுமே எது அதிகமாக இருக்கோ அதிகமான இடத்துலேருந்து குறைவான இடத்துக்கு மூவ் பண்ணும். நமக்கு தண்ணியே பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழ் நோக்கி பாயும். வெயில் காற்று எங்கே இருக்கும்? அதிகமான வெயிலேருந்து குளிர்ச்சியான வெயில் பகுதிக்கு மூவ் ஆகும். அப்படி பார்க்கும்போது உங்கள் உடல் பஞ்சபூதத்தால் ஆனது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த உடலில் வரக்கூடிய வெப்பம் வெளியே இருக்கிற வெப்பத்தை விட கூட இருந்துச்சுன்னா தப்பிச்சிங்க, அல்லது வெளியே இருக்கிற வெப்பத்தோட அளவுக்கு உங்கள் உடலும் இருந்துச்சுன்னா தப்பிச்சோம். அப்படி இல்லாமல் வெளியே இருக்கிற வெப்பத்தை விட உங்கள் உடலோட வெப்பம் குறைவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? வெளியே இருக்கிற வெப்பம் உங்கள் உடலை நோக்கி பாயும். அப்போ அந்த உடல் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அப்போ இயற்கை என்ன பண்ணுது? ரொம்ப சுலபமாக, உனக்கு வெளியே இருக்கிற டெம்பரேச்சரை நான் பார்த்துக்கிறேன், நீ சாப்பிட்டா போதும். அது எப்படி சாப்பிட்றது? இனிப்பாக சாப்பிட்டா போதும். அந்த இனிப்பு வழியாக நான் உன்னை எல்லா பேலன்ஸையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாம்பழத்தை அந்த சம்மரில் கொடுக்குது. அப்போ மாம்பழம் சம்மரில் சாப்பிட்றது தான் உத்தமம். அது நம்மளோட இயற்கையிலேயே நம்ம இந்தியாவில் அந்த கிளைமேட் கண்டிஷனில் தான் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். அப்போ இதே மாம்பழம் சம்மரில் சாப்பிடும்போது அந்த மாம்பழத்தில் இனிப்பு ரொம்ப அதிகம். பழங்களோட ராஜா வந்து மாம்பழம் தான். ஓகே, அப்போ ராஜாவே அன்றைக்கி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. மாம்பழம் வந்தோன்னா மற்ற பழங்களோட இனிப்பு நமக்கு டேஸ்ட்டே பிடிக்காது. பார்த்தீங்கன்னா எல்லோரும் மாம்பழம் தான் சாப்பிடுவோம். அப்போ இந்த மாம்பழத்தை நீங்கள் போதுமான அளவுக்கு சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, இது ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னருக்கு போகும். ஸ்டோரேஜ் கண்டெய்னர்னா என்ன மீனிங்னா, வரப்போகிற காலத்துக்கு தேவையான வெப்பத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் அதுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கும். அப்போ நார்மலாக நீங்கள் நல்ல வெயில் காலத்தில் மாம்பழத்தை நிறைய சாப்பிட்டு வயிற்றில் போதுமான ஆற்றல் சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா, வின்டர் காலம் சொல்லி வருது இல்லைங்களா, செப்டம்பர், அக்டோபர் அல்லது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அந்த பீரியடில் யாருக்கெல்லாம் மூச்சு திணறல் இருக்கோ, வீசிங் கம்ப்ளைண்ட் இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் இந்த பழம் காப்பாற்றுறதுக்கு பயன்படும். அப்போ அந்த டயத்தில் மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தால் கிடைக்காது. அந்த மாம்பழத்தை எப்போ எடுத்துருக்கணும்? வெயில் காலத்தில் சேர்த்து ஸ்டாக் பண்ணி உங்கள் உடம்புல வச்சுருந்தீங்கன்னா, இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் இவர் பார்த்துக்குவார். அப்போது இயற்கை வந்து எதுவுமே ஒரு காரண காரியம் இல்லாமல் செய்யலை. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுருக்கு. நமக்கு அது புரியலைங்கிறனால நம்ம தப்பாக அதை பற்றி குறை சொல்லிகிட்ருக்குறோம். அதே மாதிரி பழங்களில் பப்பாளி பழம் வந்து அவ்வளோ அருமையான பழம். அதுவும் பர்டிகுலராக பெண்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். உடனே கேள்வி வரும், ஐயோ பப்பாளி பழம் சாப்பிட்டா பீரியட் ஆகிடும், மோசமாக போயிடும், இல்லை குழந்தை தங்காது, அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துடும், குழந்தை கலைச்சி விட்டுடும் அப்படின்ட்டு. உண்மையாலும் பப்பாளி பழம் அப்படி செய்வது கிடையாது. பப்பாளி பழம் சூடான பழம் தான். என்ன சூடு அப்படின்னா, சிலருக்கு பப்பாளி பழம் சாப்பிட்ட உடனே வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும். எதுக்காக வயிற்றுப்போக்கு? உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தில் 2 தன்மையான வெப்பம் இருக்குது. நல்ல வெப்பம், கெட்ட வெப்பம் இருக்கும். அப்போது உங்கள் உடலுக்குள்ளே இந்த பப்பாளி பழத்தில் இருக்கிற நல்ல வெப்பம் போனால் கெட்ட வெப்பத்தை வெளியேற்றிடும். அப்படி கெட்ட வெப்பம் வெளியேற்றத்துக்கு பேர் தான் லூஸ் ஸ்டூல் அப்படிங்கிறது, லூஸ் மோஷனுங்கிற கண்டிஷனில் வருது. வயிற்றுப்போக்கு இருக்கும்.
எத்தனை நாளைக்கு? 1 நாள் அல்ல 2 நாள். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அந்த 2 நாளுங்கிறது 4 நாள் கழிக்கிற வரைக்கும், 4 நாள் முடிகிற வரைக்கும் பப்பாளி பழத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி பப்பாளி பழம் சாப்பிட்டு பாருங்கள். அற்புதமாக உங்கள் உடலில் அந்த மோஷன் போகிறதுங்கிற பிரச்சனை, அந்த லூஸ் மோஷன் இருக்காது. மோஷன் வந்து ஃபர்தராக வரக்கூடிய மோஷனெல்லாம் ரொம்ப ஃப்ரீ மோஷனாக இருக்கும். அப்போ அவ்வளோ பெரிய பவர் யாருக்கு இருக்குது? பப்பாளி பழத்திற்கு இருக்குது. அப்படி பப்பாளி பழத்தில் நல்ல வெப்பத்தை நீங்கள் உடலுக்குள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா, பர்டிகுலராக பெண்களோட உடலுக்குள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா, பீரியட்ஸ் டயத்தில் இருக்கிற பெயின் எதுவுமே சுத்தமாக இருக்காது. பொதுவாக இந்த பீரியட்ஸ் டயத்தில் பெயின் வந்து பெண்கள் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, டீஃபால்ட்டாக எப்போவுமே இருக்கிறது தானே, பீரியட் ஆனால் பெயின் வந்துடும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உண்மையான பீரியட் டயத்தில் பெயின் இல்லாமல் இருப்பது தான் ஒரு ஆரோக்கியமான மாதவிடாயாக எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி டயத்தில் அந்த மாதிரி பெயினோடு இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால், அது அடி வைத்து பெயினாக இருந்தாலும் சரி, இடுப்பில் வலி இருந்தாலும் சரி, பின்பக்கம் முதுகில் வலி இருந்தாலும் சரி, தொடையில் வலி இருந்தாலும் சரி, மார்பக பகுதியில் வலி இருந்தாலும் சரி, அந்த பீரியடுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் இது பப்பாளி பழம் மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். அந்த பீரியட் சைக்கிள் எவ்வளோ ஸ்மூத்தாக, அவ்வளோ சாஃப்டாக, அந்த பீரியடே ஆன ஃபீல் கூட இல்லாத அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி காமிச்சு கொடுத்துரும். நீங்கள் பழங்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் நம்ம இந்தியாவில் நிறைய இருக்குது. அதை பயன்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. பார்த்துக்கோங்க. அதை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு கோடான கோடி நன்றிகளை நீங்கள் சொல்லிட்டு தாராளமாக பழங்களை நிறைய சாப்பிடுங்க. அப்போ காரத்தை பற்றி நம்ம பேசியாச்சு. அது வந்து நம்ம நுரையீரலுக்கு போதுமான ஆற்றலை கொடுக்க சொன்னால் மோஷன் போகிறதுல பிரதானமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சொல்லியாச்சு. அதற்கு அடுத்தது நம்ம சுவையில் வரும் பொழுது நம்மகிட்ட அறுசுவை இருக்கு இல்லைங்களா? நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, அப்புறம் காரம், அப்புறம் புளிப்பு, அப்புறம் வந்து உவர்ப்பு சொல்லக்கூடிய உப்பு சுவை. இந்த அறுசுவையும் நம்ம உடம்புக்கு தேவைப்படும். எதற்காக இந்த அறுசுவை நம்ம கொண்டு வரோன்னா, இந்த உடலோட ஆரோக்கியத்துக்காக தான். அதனால தான் ஒரு கல்யாண விருந்து நம்ம என்ன சொல்கிறோம், அறுசுவை உணவு அப்படி போட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து அடுத்த சுவைக்கு வரலாம். அடுத்தது வந்து நம்மளுடையது முக்கியமானது உவர்ப்பு சுவை சொல்லக்கூடிய உப்பு சுவை. எதற்காக உப்பு சுவை தேவை அப்படி சொன்னால், உப்பு எங்கேருந்து வருது அப்படின்னு பாருங்கள். இயற்கையும் நம்ம உடலும் எவ்வளோ பொருந்தி இருக்குங்கிறது இதில் நல்லா புரிஞ்சுக்கலாம். உப்பு எங்கேருந்து வருது அப்படின்னா, நீர்லேருந்து வருது. கடல் நீர்லேருந்து உப்புங்கிற சுவையை நம்ம உப்புங்கிறத எடுக்கிறோம். அப்போ கடல் நீர் உப்புத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ கடல்ங்கிறது ஒரு நீர் சார்ந்த ஒரு விஷயம். அப்போது பஞ்சபூதங்களில் நீர் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கணும். அப்போ நம்ம உடம்புல நீர் சார்ந்த விஷயங்கள் இருக்குன்னா, முதல்ல நீர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீர்னா என்ன அப்படின்னா, நீர்னா என்ன? நீர்னா தான் நீர் தான், தண்ணி தானே, அதை போய் என்ன ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு. அப்போது நீர் அப்படின்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்கணும் இல்லையா? நிலத்துக்கு ஒரு தன்மை சொன்னோம் இல்லை, ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் சொன்னோம் இல்லை, அதே மாதிரி நீருக்கு ஒரு தன்மை இருக்கணும் இல்லையா? நீரோட தன்மை என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லும்போது ரொம்ப எளிமையாக புலப்படும் உங்களுக்கு. ஒரு பூமி காஞ்சு போய் கிடக்குது. ஓகே, அந்த பூமி காஞ்சு போய் ரொம்ப நாளாக இருக்குது. நீங்கள் அந்த பூமியை தினமுமே பார்த்துட்டு இருக்கிறீங்க. 3 மாதம் அல்லது 4 மாதம் அந்த பக்கம் நீங்கள் போகலை. ஆனால் அந்த போகாத சமயத்தில் ஒரு ஹெவி ரெயின் வந்துட்டு போயிடுச்சு. மழைனா மழை, நல்ல மழை. ஓகே, அந்த மழை வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு 10 நாள் போகலை, 10 நாள் கழித்து அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா அங்கே எப்படி இருக்குன்னா, பச்சை பசேண்டு செடிகள் வளர்ந்துருக்கும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி, இந்த மழை வந்ததுக்கு எப்படி செடிகள் வளர்ந்தது? அப்போ இந்த செடி இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது? யார் இந்த செடியை கொண்டு வந்து வச்சது? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் தேடி பார்த்தீங்கன்னா, செடி அங்கேயே தான் இருந்தது, ஆனால் கண்ணுக்கே தெரியாமல் இருந்திருக்கு. அப்போ கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது யார் மேலே தூக்கிட்டு வந்தாங்க அப்படி சொன்னால், மழை நீர் பட்ட உடனே கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை வெளியே கொண்டு வந்து கொடுத்துச்சு. அப்போ நீர் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மறைந்திருக்கக்கூடிய உங்கள் ஆற்றலை வெளியே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுதான் நீரோட தன்மை. எப்படி மறைந்திருக்கக்கூடிய உங்கள் ஆற்றலை கொண்டு வர்றது. நீரை வச்சு கழுவலாம், துவைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இதெல்லாமே பிரதானம். அதை விட முக்கியம், நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு நீர் ரொம்ப பிரதானமாக பயன்படுது. ஆனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி மிக அற்புதமாக இந்த அறிவியல் என்ன சொல்லுது சொன்னால், நீர் அப்படி சொன்னால் மறைந்திருக்கிற விஷயத்தை வெளிப்படுத்து. சார் ஓகே, பூமியில் நம்ம மறைஞ்சிருக்குது, செடியை வெளிப்படுத்துது அப்படின்னா, மனுஷன்கிட்ட என்ன சார் மறைஞ்சிருக்கு? எதை வேணாலும் கண்ணில் பார்த்துடலாமே அப்படி சொன்னால், நீங்கள் மனுஷனோட உறுப்பையெல்லாம் நீங்கள் கண்ணில் பார்த்துடலாம், அல்லது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் பார்த்துடலாம். ஆனால் அதையும் தாண்டி அவனோட கேரக்டர் எப்படி பார்ப்பீங்க? அவன் நல்லவனா கெட்டவனா எப்படி பார்ப்பீங்க? அவன் நல்ல சமையல்காரர் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை அவர் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை அவர் நல்ல ஒரு படம் வரையக்கூடிய பெயிண்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது இல்லை? அப்போ அதில் மறைஞ்சிருக்குதுல்ல. ஒரு அம்மா பார்க்குற இவங்க நல்ல டான்ஸர் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அல்லது அவங்க நல்லா சமைப்பாங்கங்கிறத நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அப்படி பார்த்தா அந்த மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யார் கூட சேரும் சொன்னால், இந்த நீரோட தான் சேரும். அப்போ நீரோட ஆற்றல்
சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு பெரிய கலைஞனாக இருக்க முடியும். அதாவது கலைஞன் சொன்னால் எல்லா ஃபோக்கஸ்லையும் நீங்கள் உங்களால் இருக்க முடியும். அப்போ நம்ம குழந்தைய சொல்கிற சும்மா போய் மேடையில் போய் பேசு, மேடையில் போய் பாடு, நீயும் ஸ்டேஜில் போய் பாடு அப்படின்னா அந்த குழந்தை பயப்படுது. அப்போ அந்த குழந்தைக்கு அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய சுவை எங்கே இருக்குன்னா இந்த உப்புல தான் இருக்குது, உவர்ப்பில் தான் இருக்குது. அப்போ உவர்ப்புங்கிறது வந்து எல்லாத்துக்குமே மறைந்து இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த சுவை உங்கள் உடலில் சமநிலையில் இருக்கணும். அதுக்காக உப்பு எடுத்து ஒரு பாட்டில் எடுத்து சாப்பிட்டா எனக்கு வந்துருமா சார் ஐடியா அப்படின்னா வராது. உப்பு சாப்பிட்றீங்க, ஆனால் உப்பு சுவை எங்கே இருக்குங்கிறது அப்புறம் பார்க்கலாம். பட் உப்புங்கிறது பிரதானமாக தேவைப்படும். அப்போ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமாக கவனிக்கிறோம். இந்த உப்பு சுவை அப்படின்னு சொல்லும்போது உப்பு மட்டுமே உப்பு கிடையாது. உப்பு சுவை சார்ந்த காய்கறிகள் நிறையா இருக்குது. நம்ம பெரியவங்க எல்லாத்துக்கும் எப்படி தான் இது ஆராய்ச்சி பண்ணி பண்ணாங்களோ தெரியல. உண்மையால அவங்களெல்லாம் நம்ம எத்தனை ஆண்டுகள் நினச்சி பார்த்தாலும் கூட அபூர்வமாகவும் அதிசயமாகவும் இருக்குது. நம்மளுடைய காய்கறிகள் எல்லாமே நீர் காய்கறிகள்னு சொல்லுவாங்க. அப்போ நீர் காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது எது நீர் காய்கறிகள் பார்த்தா விதைகள் அதிகமாக இருக்கிறது எல்லாமே நீர் காய்கறிகளாக இருக்கும். அப்போ விதைகள்லாம் என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் அதிகமாக இருக்குன்னு தானே அர்த்தம். 1 2 2 4 அப்படி பெருக்கிறது விதையோட வேலை தானே. அப்போ அந்த விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை தான் நீர் காய்கறிகள்னு சொல்கிறாங்க. அப்போ அது உப்பு மட்டுமே கிடையாது, நீர் சார்ந்த காய்கறிகளையும் நம்ம எடுத்துக்கிறதுனால ஈஸியாக நம்ம உடலில் வந்து என்ன ஆகும்னா அந்த ஆற்றல் நீர்த்தன்மை நல்லபடியாக சமநிலையில் வந்துடும். அதுக்கு இன்னொரு கேள்வி வரும், சார் காய்கறிகள் சொல்கிறீங்க, நீர் காய்கறிகள் சொல்கிறீங்க, அது எப்படி நீர்க்காய் தானான்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம பெரியோர்கள் வைத்திருக்கிறாங்க பேரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எந்த காயெல்லாம் காய்ன்னு முடியுதோ அதெல்லாம் நீர் காய்கறிகள். எவ்வளோ எளிமை பாருங்க. அந்த காய்கறிகள் எல்லாத்துலேயுமே விதைகள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த காய்கறிகள் சாப்பிடும் பொழுது அதில் என்ன இருக்குன்னா மினரல் சால்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காய்கறிகள் சாப்பிடும் பொழுது உடலுக்கு போதுமான உப்பு சுவை கிடைக்கும். நம்ம பொதுவாக ஒரு திருஷ்டி பூசணிக்காய் உடைப்போம் பார்த்தீங்களா, வெண் பூசணி சொல்லிட்டு பச்சை கலரில் இருக்கிற பூசணி எடுத்து உடைப்போம் பார்த்தீங்களா, அந்த பூசணி வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு மருந்து, அற்புதமான சுவை கொண்ட ஒரு உவர்ப்பு சுவை கொண்ட ஒரு காய். ஸோ அந்த வெண்பூசணியை குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வயதானவர்களுக்கும் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்கள் உடலுக்கு போதுமான உவர்ப்பு சுவை கிடைச்சிடும். அப்போ காய்கறிகள் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம உடலை ஆரோக்கியப்படுத்திக்கலாம். எல்லாமே நம்ம சமையல் தானே, சாப்பிட்டு தானே ஆகணும். அந்த சாப்பிட்றது என்ன நோக்கத்துக்காக சாப்பிட்றோம், ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிறத புரிஞ்சால் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டா அந்த குழந்தைங்க அதை வேஸ்டே பண்ணாதில்ல. இது ஒரு தடவை எங்களுக்கு நடந்த அனுபவத்தை சொல்கிறோம். ஒரு தடவை மதுரை பக்கத்தில் இருக்கிற கள்ளிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போய் ஒரு வகுப்பு எடுக்க போயிருந்தோம். அந்த ஊரில் வகுப்பு எடுக்கும்போது சின்ன ஸ்கூலில் அந்த ஸ்கூலில் போய் கிளாஸ் எடுத்துகிட்டு இந்த சுவை பற்றி தான் பேசிட்டு வந்தோம். சுவை பற்றி பேசிட்டு வந்தேன். ஒரு வாரம் கழிச்சு எனக்கு அங்கேருந்து ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்லேருந்து ஃபோன் வந்தது. அது வரைக்கும் அந்த குழந்தைங்க காய்கறிகளை பூரா வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மதிய உணவு திட்டத்தில் கீழே வரும்போது அந்த உணவில் நிறைய வேஸ்டேஜ் இருந்தது. அதை வந்து எடுத்துகிட்டு போகிறக்கிட்டே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க காய்கறிகளை வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது. இப்போ அந்த வேஸ்ட்டு டஸ்ட்பின் வந்து காலியாகவே இருக்குது அப்படி சொன்னாங்க. அப்போ இந்த குழந்தைகளை சும்மா சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு போல நாங்கள் அவங்கள சாப்பிடுங்க வேஸ்ட் பண்ணாதீங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே இல்லை. இந்த காயை சாப்பிட்டா இப்படியெல்லாம் பண்ணலாம், இந்த காயை சாப்பிட்டா நீ தைரியமாக பேச முடியும், இந்த காயில் இந்த விசேஷங்கள் இருக்குது அப்படின்ட்டு சொன்ன உடனே இதெல்லாமே 2 வயசு 2வது படிக்கக்கூடிய குழந்தைங்க, 2வது 3வது 5வது படித்த குழந்தைங்களுக்கு தான் வகுப்படுத்தோம். அந்த குழந்தைங்க அவ்வளோ அற்புதமாக அதை மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து இந்த சுவை அப்படிங்கிறதுல உவர்ப்பு சுவை வரைக்கும் வந்துட்டோம். இனிப்பு வந்துட்டோம், காரம் வந்துட்டோம், உவர்ப்பு வந்தாச்சு. ஓகே, அதற்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா புளிப்பு சுவை பற்றி பேசணும். ஆனால் புளிப்பை வந்து கடைசியாக வச்சுக்கலாம். ஏன்டா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சர் நம்ம இந்தியாவை பொறுத்தப்பட்டோம். அது சவுத் இந்தியா பொறுத்தப்பட்டு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. அதனால் அதை கொஞ்சம் தனியாக பேசலாம். அதற்கு முன்னாடி நம்ம அடுத்த 2 சுவை பார்த்துடலாம். இந்த துவர்ப்பு அண்டு கசப்பு. பொதுவாக நம்ம வீடுகளில் சாப்பாட்டில் குறைவாக பயன்படுத்துறது இந்த சுவையாக தான் இருக்கும். எது இருக்கும்? துவர்ப்பும் கசப்பும் அதிகமாக சேர்த்த மாட்டோம். அது எதுல எல்லாம் இருக்குன்னா வாழைப்பூவில் இருக்குது, வாழைத்தண்டில் இருக்குது, வாழைக்காயில் இருக்குது, கோவக்காயில் இருக்குது, மணத்தக்காளி சொல்லக்கூடிய சுக்குட்டிக்கீரையில் இருக்குது. இதுல எல்லாம் நல்ல நல்ல துவர்ப்பு சுவை இருக்குது. ஸோ இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்தால் நல்லது. அதிகமாக இல்லாட்டி அப்படின்னா கூட வாரத்துக்கு 2 நாள் பயன்படுத்தினா கூட நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சேர்த்தி ஆகணும். பட் இது என்ன பண்ணுறோம், இந்த சுவையை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துறோம். அதே மாதிரி பாவக்காய் சேர்த்துறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இல்லைன்னா பாவக்காய் என்ன பண்ணுறோம், கசப்புத்தன்மை போகிற மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம். அது பாவக்காயே கிடையாது இல்லையா. அப்போ பாவக்காய் சொன்னால் நமக்கு அந்த சுவை இருக்கணும். சுவையில் எப்படி இருக்கணும்னா அந்த கசப்போடு இருக்கிற மாதிரி சாப்பிடணும். அப்போ கசப்போடு இருக்கக்கூடிய பாவக்காயும் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு இந்த மாதிரி இருக்கிறத வாரத்துக்கு 1 நாள் பயன்படுத்தினா கூட அற்புதமாக உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும். அப்போ அடுத்த கேள்வி, இது யாருக்கு ஹெல்ப் பண்ணும், இது என்ன சுவையாக மாறும், அப்படி இது யாருக்கு பயன்படும் அப்படி சொன்னால்
இதுதான் இதயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. அப்ப நம்ம இதயம் சொன்னா இங்க எல்லாமே தனித்தனியா சொல்ல மாட்டோமே, ரெண்டு பேர் சொல்லிட்டோமே. அப்ப இன்னொருத்தர் யாரு அப்படி சொன்னா இதயமும் இதயம் சார்ந்த ஒரு சிறுகுடலும் இந்த வேலையை செய்யும். அப்ப சிறுகுடல் அப்படிங்கிறது எது? அடுத்த கேள்வி. சிறுகுடல் சொன்னா அதனோட வேலை என்ன அப்படின்னா, பொதுவாக வயிற்றுப்போக்கு நடக்கிறது சிறுகுடலோட தன்மை. எது? வயிற்றுப்போக்கு நடக்கிறது. அதுவே மோஷன் போகலை அப்படின்னா அது பெருங்குடல் சம்மந்தப்பட்டதாக சொல்லலாம். அப்பொழுது குறுமிளகு அல்லது காரசுவை நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவே சிறுகுடல் சம்மந்தப்பட்டதுன்னா வயிற்றுப்போக்காக இருக்கும். பேதி போகிறதெல்லாம் சிறுகுடல் சம்மந்தப்பட்டது. அப்போ நம்ம பெரியவங்க, நம்ம பாட்டி வைத்தியம் சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேதி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மாதுளம்பழம் பிஞ்சு சாப்பிடுங்க, அல்லது கொய்யாப்பழத்தோட இலை சாப்பிடுங்க, கொய்யா பிஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கொய்யாப்பழம் பிஞ்சாக இருந்தாலும் சரி, அல்லது மாதுளம்பழம் பிஞ்சாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய சுவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவர்ப்பு சுவை தான் இருக்கும். அப்போ அந்த துவர்ப்பு சாப்பிடுவதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா பேதிங்கிறதுக்கு உண்டான மருந்தாக மாறிடுது. அப்போது இது நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மருந்தாக சாப்பிட்ற காலகட்டம் வரும்போது மருந்தாக சாப்பிட்டுக்கிறோம், பரவாயில்ல. இப்போ நமக்கு அது மருந்து தேவையில்லை இல்லை. அப்போ என்ன பண்ணலன்னா உணவில் சமையலில் இந்த துவர்ப்பு சேர்த்துற மாதிரி நீங்கள் பெண்கள் அதை டிசைன் பண்ணிக்கோங்க. சமையல் பெண்கள் செஞ்சால் பெண்கள் டிசைன் பண்ணுங்கள், ஆண்கள் செஞ்சால் ஆண்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. அப்போது இதில் வரக்கூடிய துவர்ப்பு ரொம்ப ரொம்ப பிரதானமாக நம்ம சிறுகுடலுக்கும் இதயத்துக்கும் ரொம்ப சக்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்திட்டே வருவோம். நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அழகாக காலையில் பல்லு விளக்கும் போது வேப்பங்குச்சியில் பல்லு விளக்குறாங்களா? வேப்பங்குச்சியில் பல்லு விளக்கும் போது அங்கே கசப்பு அங்கேயே வந்துருச்சே காலையிலேயே. அப்போ அந்த கொஞ்சம் கசப்பு போதும் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்வாகவே மாறிடும். அப்போது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் கண்டிப்பாக கசப்பும் துவர்ப்பும் சேர்த்தி சாப்பாட்டில் கொண்டு வந்தே ஆகணும். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஓகே சார். ஹாஸ்டலில் குழந்தை படிக்குது, அப்போ என்ன பண்ணுறது? அடுத்த கேள்வி வரும் இல்லையா? நமக்கு இப்போ என்ன வேணும்? துவர்ப்பு வேணும், அவ்வளோதானே. துவர்ப்பான பொருளை தேடி கண்டுபிடிங்க. அப்போ கிராம்பில் என்ன சுவை இருக்குது? துவர்ப்பு இருக்கா? அப்போ வீட்டிலேருந்து போகும்போது நம்ம குழந்தை ஹாஸ்டல் போகிறோம் அப்படின்னா கிராம்பு கொஞ்சம் பேக்கெட் பண்ணி கொடுத்து அனுப்புனா அதை தூக்கி வாயில் ஒரு கிராம்பு போட்டு மென்னா போதும் இல்லை? எளிமையாக துவர்ப்பு சுவை கிடைச்சிருச்சு இல்லையா? அப்போ அவங்க வாழைப்பூ வாழைத்தண்டு தேடி போய் சாப்பிடணுங்கிற தேவை கிடையாது இல்லையா? துவர்ப்புங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உணவை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உணவை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த துவர்ப்பு அப்படிங்கிற இடத்துல தான் இன்னும் எளிமைப்படுத்தி வந்துட்டீங்க அப்படின்னா, சாதாரணமாக நம்ம பல்லு விளக்குறது காலையில் பல் பொடியில் விளக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, பல் பொடினா சாதாரண பல் பொடியில், ஓகே, அது கலர் வெள்ளையாக இருக்கக்கூடாது. அது நார்மலாக நம்ம பட்டை எல்லாம் போட்டு அரைச்சதாக இருக்கணும், பொடி பண்ணதாக இருக்கணும். அந்த பல்பொடியை நீங்கள் பயன்படுத்தினாலே உங்களுக்கு சிறுகுடலுக்கும் சக்தி கிடைச்சிரும். அதுக்கு கூட சேர்ந்து நம்மளுடைய இதயத்துக்கும் போதுமான ஆற்றல் கிடைச்சிடும். அப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக நினைக்கக்கூடிய இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக சொல்லக்கூடிய ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய பகுதிக்கு எளிமையான மருத்துவமாக இந்த துவர்ப்பும் கசப்பும் சிறப்பாக வேலை செய்யும். அதே மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது நம்மளும் அந்த வேலையை பண்ணியிருப்போம். சிறு குழந்தையாக இருக்கும்போது எங்கேயாச்சும் கல்யாண மண்டபத்தில் போகும்போது அப்போல்லாம் நமக்கு இந்த பாக்கு இந்த பேக்கெட்டில் வரும். இந்த ₹1 பேக்கெட் இப்போ வந்துட்டு இருக்கிற மாதிரி சின்ன பேக்கெட்டில் வரும். இந்த குழந்தைங்க ஆர்வ கோளாறுல நிறைய இனிப்பை துவர்ப்பு போட்டுடும். பாக்கில் இருக்கிறது துவர்ப்பு சுவை இல்லையா? அதிகமாக போட்டுடுச்சுன்னா என்ன ஆகும்? நெஞ்சு கட்டிடும். பார்த்துருப்பீங்கள்ல, நெஞ்சு கட்டிட்டு மூச்சு விட முடியாத அளவுக்கு அழுத்தம் வந்துடும் அந்த இடத்துல. அப்போ அது எங்கே வருதுன்னா என்ன பண்ணுவாங்க பெரியவங்க, அந்த இடத்துல நெஞ்சை நல்லா தட்டி தட்டி விடுவாங்க. அப்போ அந்த இடத்துல நெஞ்சு பகுதியில் வரக்கூடியது எதுனா இதயத்துக்கு கொடுக்குற இறுக்கம். அப்போ ஒரு சுவை ரொம்ப அதிகமாக போனாலும் தொந்தரவு பண்ணும், சுவை இல்லாமல் இருந்தாலும் தொந்தரவு பண்ணும். அப்போ என்ன ஆகும்? மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படி சொல்கிறது இதே தான் மீன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சுவை கொடுக்காமையும் இருக்கக்கூடாது, சுவை நல்லதுன்னு சொல்லிட்டு அதிகமாக கொடுக்க முடியாது. இதில் ஒரு சுவை மட்டும் தப்பிக்கிறது எது சொன்னால், நமக்கு பெரிய தெய்வ நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பழங்களான மாம்பழம், பலாப்பழம், அன்னாசி பழம் இதெல்லாம் தான் மிக மிக அற்புதமான சுவை கொண்ட இனிப்பான பழங்கள். இந்த பழங்கள் நிறைய சாப்பிட்லாம், அன்லிமிட்டடாக சாப்பிட்லாம். அதனால் வரக்கூடிய இனிப்பு உடல் என்ன பண்ணுன்னா இன்னொரு ஃபார்மேட்டாக மாற்றுறதுக்கு திறன் வாய்ந்ததாக இருக்கும். அது நம்ம சயின்ஸாக பேச வேண்டாம். ஸோ அந்த மாதிரி மாற்றி பாதுகாப்பாக வச்சுக்குவோம், அவசர காலத்துக்கு பயன்படுத்தும். அந்த அவசர காலங்கிறது நீங்கள் இப்போ ஒரு விரதம் இருக்கிறீங்க, ஃபாஸ்டிங் போடுறீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கிறீங்க, அப்போ அவர் தான் காப்பாற்றுவார். அவர் இருந்தால் தான் உங்களுக்கு காப்பாற்ற முடியும். அப்போ இனிப்பு மட்டும் நீங்கள் எப்போவுமே நல்லா சாப்பிட்டுக்கோங்க. இப்போவும் சொல்கிற இனிப்பு சொன்னால் நம்ம சொல்லக்கூடியது பழங்கள் தான். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய இந்த ஜாங்கிரி, பாதுஷா, ஜிலேபி அதெல்லாம் நம்ம இதில் சேர்த்தலை. இனிப்புனா பழங்களை படுத்தி தான் இனிப்பு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இனிப்பு அதிகமாக சாப்பிட்டுக்கலாம், மற்ற சுவைகளை தேவைப்படும் போது நீங்கள் பயன்படுத்தி சாப்பிட்டுக்கலாம். கடைசியாக நம்ம புளிப்பு சுவைக்கு வரப்போகிறோம். புளிப்புனா என்னப்பா? என்ன இருக்குது? புளிப்புனா நல்ல புளியங்காய், புளி நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம்.
ரசத்துக்கு நல்லா புளி ரசம் வைப்போம். அப்புறம் அப்பப்போ நம்ம புளி எல்லாத்துக்கும் இதை போடுறோம். ஏன் சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் புளி போடுறோம், சாம்பார் வைக்கும் போது புளி போடுறோம், ரசத்துக்கு நல்லா புளி போடுறோம், அப்புறம் வேற ஏதாச்சும் ஒன்று ஊற்றுனா லெமன் புளிஞ்சு விடுறோம். எல்லாமே புளிப்பு தானே அப்படின்னா கண்டிப்பாக புளிப்பு தான். ஆனால் இந்த இடத்துல தான் புளிப்பு யாருக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தா நம்ம உடல்ல கல்லீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவர் சொல்லக்கூடிய ஜாம்பவானுக்கு பயன்படும். அப்போ இன்னொருத்தர் யாரு சொன்னா அதே லிவரோட சேர்ந்து நம்மளோட பித்தப்பை சொல்லக்கூடிய நபர் அவர் கூட சேர்ந்தே இருப்பார். அப்ப இந்த கல்லீரலும் இந்த பித்தப்பையும் ஒரு பேர் ஒரு ஜோடி அப்படி சொல்லிக்கலாம். அப்ப இவங்களுக்கு தான் புளிப்பு சுவை நம்ம நிறைய பயன்படும் அப்படி சொல்லலாம். இவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா இதை எப்படி கண்ணில் எதுல ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்கன்னா கண்ணில் ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிச்சிருவாங்க. இந்த கல்லீரலும் பித்தப்பையிலும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா கண்ணு மூலமா தெளிவுபடுத்திடுவாங்க. கண்ணுல நடக்கூடிய விஷயம் எல்லாமே கல்லீரல் சம்பந்தப்பட்டதாக இந்த அறிவியல் சொல்லுது. இந்த அறிவியல் படி கல்லீரல்ல நடக்கிறது கண்ணில் காமிக்குது அப்படின்னா அதுவும் புளிப்பு சுவை அவருக்கு தான் பயன்படுதுன்னா அது ப்ரூவ் பண்ணணும் இல்ல. அப்படி ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு நல்ல புளிப்பா இருக்கக்கூடிய ஒரு புளியங்காய் எடுத்து நாக்குல வச்சு பாருங்க, அல்லது அந்த புளியும் பழம் இருக்கும் இல்ல, அதுல நல்ல புளிப்பு சுவை இருக்கும். அந்த புளியும் பழத்தை எடுத்து அந்த கோட்டையெல்லாம் உடைச்சிட்டு அந்த பழத்தை ஃபுல்லா சாப்பிட வேண்டாம், சும்மா நாக்குல அப்படி வச்சு பாருங்க. உடனே உங்க கண்ணு என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்படியே அந்த செகண்டே கண்ணு கூசுது இல்ல, அப்படி கண்ணு ஒரு சிமிட்டுது இல்ல, ஒரு கண்ணுல ஒரு பூரிப்பு வருது இல்ல. இது எல்லாம் எதனோட அடையாளம் சொன்னா உங்க நாக்குல பட்டம் செகண்ட் இமிடியேட்டா அது எங்க போய் சேர்ந்துருச்சுன்னா கல்லீரலுக்கு போய் சேர்ந்து சுவை தான் கல்லீரலுக்கு போகும். ஓகே, அந்த சுவை கல்லீரல்ங்கிற உறுப்புக்கு போயிட்டு அந்த கல்லீரல்ல நடந்த விஷயத்த யாரு காமிச்சு கொடுத்தாங்க? நம்மளுடைய கண்ணு காமிச்சு கொடுத்துருச்சு. நாக்குல பட்ட மாத்திரத்துல அடுத்த செகண்ட் கண்ணு பார்த்துருது. அப்போ இந்த புளிப்பு இவ்வளவு அற்புதமான புளிப்பு ஏன் நம்ம சாப்பிடுறது குறைக்கணும் அல்ல கூட்டணும்? புளிப்பு சொல்றது இந்த புளியம்பழம் மட்டுமே கிடையாது. நம்ம உணவு முறையில எதெல்லாம் புளிப்பு அப்படின்னா இந்த புளிச்சு போன மாவுன்ட்டு ஒன்று வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா, இது மிக அதிகமான புளிப்பு தன்மை வாய்ந்தது. அப்ப இது மட்டும்தான் புளிப்பா? புளிப்பு தன்மை வாய்ந்த பொருட்கள் எதெல்லாம்னா ப்ளீச் பண்ண பொருட்கள் எல்லாம் புளிப்புத்தன்மை வாய்ந்தது. அப்போ ப்ளீச்சிங்னா என்ன? ஒரு உண்மையான கலரை மாற்றம் அடைய வைக்கிறது ப்ளீச்சிங். நம்ம ஃபேஷியலில் ப்ளீச்சிங் பண்ணுவோம்ல, அப்போ ப்ளீச்சிங் பண்ணும்போது என்னென்ன கலர் ஷேடை மாற்றுறது. அதே மாதிரி உணவில் சாதாரண கலரை வேற கலராக மாற்றுறது, அதுவும் வெள்ளை நிறத்தில் மாற்றுறது ப்ளீச்சிங்கிற ப்ராசஸ்குள்ளே போயிட்டு வந்தால் தான் நடக்கும். அது பர்சன்டேஜ் மாறும், ஆனால் ப்ளீச் பண்ணாமல் பண்ண முடியாது. சர்க்கரை எடுத்தா கரும்பு சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரையோட நிறம் ப்ரௌன் கலர்ல இருக்குது. அப்போ ப்ரௌன் கலர் இருக்கக்கூடிய கரும்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரை நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை கிறிஸ்டல் ஷேப்ல கொண்டு வந்து என்ன கலர்ல மாத்திரம் வெள்ளை கலர்ல மாத்திடுறோம். அப்போ அங்கே என்ன ப்ராசஸ் பண்றோம், ப்ளீச்சிங்கிற ப்ராசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம கொண்டு வரோம். ஸோ அப்போ அது வெள்ளை சர்க்கரைங்கிறது அது இனிப்பு சுவை இருக்குதுங்கிற மாதிரி தெரிஞ்சா கூட அதனோட உண்மையான சுவை என்னன்னா புளிப்பு சுவை தான். அப்போ கேக் அப்படிங்கிற ஒரு பொருள் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த கேக்ல மெஜாரிட்டி என்ன இருக்குன்னா மைதா மாவும் சர்க்கரையும் தான் இருக்கு. அப்போ மைதா மாவும் புளிப்பு, வெள்ளை சர்க்கரையும் புளிப்பு. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க கேக் சாப்பிட்றீங்கன்னு சொன்னா புளிப்பு தானே சாப்பிட்றீங்க. சாக்லேட் என்ன இருக்குது, வெள்ளை சர்க்கரை, வெள்ளை சர்க்கரைனா புளிப்பு. ஸோ சாக்லேட் சாப்பிடும்போது இனிப்பு சுவை மாதிரி இருக்குது, ஆனால் எண்டு என்னவா இருக்கு, புளிப்பாக மாறும். அப்போது பால், நல்ல பால் நம்ம சொன்னால் கூட, பேக்கெட் பால் நம்ம சொல்லிட்டு இருந்தா கூட பேக்கெட் பால் புளிப்புத்தன்மை வாய்ந்தது. அப்போ உதாரணத்துக்கு இது எல்லாமே புளிப்பு நம்ம எடுத்து வச்சுக்கோங்க, லிஸ்ட் எடுத்தாச்சு. என்ன ப்ளீச் பண்ணதெல்லாம் புளிப்பு. அப்போ ரீஃபைண்ட் ஆயில் எதில் சேரும் நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயிலோட கலர் என்ன, கலர்லெஸ்ஸாக இருக்குது, அதாவது ப்ளீச் பண்ணால் வெள்ளையாக மாறுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையான ஆயிலோட கலர் என்ன இருக்கும், மஞ்சள் நிறத்தில் கொழுப்பு சார்ந்ததாக இருக்கும். அப்போ அதை நீக்கி நீங்கள் இப்போ ஒரு தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆயில் எடுத்து பயன்படுத்துறீங்கன்னா அதுவும் புளிப்பு சுவை சார்ந்ததாக மாறிவிடும். இப்போ இதெல்லாம் பேஸ் ஃபார்முலா. மாவு புளிப்பாக இருக்குது, வெள்ளை சக்கரை புளிப்பாக இருக்குது, மைதா மாவு புளிப்பாக இருக்குது, ரீஃபைண்ட் ஆயில் புளிப்பாக இருக்குது, புளிப்பாக இருக்குது, பால் புளிப்பாக இருக்குது. இது எல்லாமே புளிப்புத்தன்மை வாய்ந்ததாச்சா? ஸோ இப்போ எல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒருத்தரோட உணவுல காலையிலேருந்து ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் சாப்பிட்டது வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. பட் எண்டு ரிசல்ட் எங்க போய் சேர்ந்துச்சுன்னா கல்லீரல் உறுப்புக்கு மட்டும் வேலை வாங்கியிருக்கிறாங்க. அப்ப கல்லீரல் மட்டுமே வேலை வாங்கும் போது ஏர்லி ஸ்டேஜ்ல கண்ணாடி போடுவது தவிர்க்க முடியாததா மாறிடும். அப்ப சின்ன குழந்தை அதிகமா கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க உங்க ஃபுட் பேட்டர்னை மாத்தாம, இட்லி தோசையை விட்டு உங்க குழந்தையை வெளியே எடுக்காம, தயிர் சாதத்தை விட்டு வெளியே எடுக்காம இவங்களை கண்ணை நார்மல் படுத்துங்க சொன்னா கண்டிப்பா முடியாது. அப்ப அடுத்த கேள்வி வரும், சரி அப்ப நான் புளிப்பை தவிர்த்துட்டு என் கண் பார்வை கூடிருமா? கண்டிப்பா கண் பார்வை இம்ப்ரூவ் ஆகும், உடனடியா இல்ல இம்ப்ரூவ் ஆகும். பட் இது படிப்படியா இந்த உணவை கரெக்ட் பண்ணிட்டே வந்தீங்க சொன்னா டெஃபினட்டாக உங்களோட கண் பார்வை நார்மலுக்கு கொண்டு வர வைக்க முடியும். ஆனால் வயதானுச்சுன்னா அது இதில் சேராது. வயதானவர்கள் கண்ணாடி போட வேண்டிய கட்டாயம் வந்தால் போட்டுக்கோங்க. சிறு குழந்தைகள், ஸ்கூல் போயிட்டு இருக்கிற குழந்தைகளாக இருந்தாங்கன்னா இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல வித்தியாசம் தெரியும். அப்போ கல்லீரலுக்கும் நம்மளுடைய பித்தப்பைக்கும் தேவையான ஆற்றலாக புளிப்பு தேவைப்படுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக
தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடிய மக்கள் அதிகமாக புளிப்பில் தான் இருக்கிறாங்க. அதனால புளிப்பு சுவையை குறைப்பது மிக 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 நல்லது. அப்போ புளிப்பை நாங்கள் விட்டுறலாமா அப்படின்னா வேண்டாம். சிறிது காலத்துக்கு உங்கள் இட்லி தோசை பேட்டர்ன் எல்லாம் மாற்றிடுங்க. உடனே கேள்வி வரும், நிறைய தாய்மார்களோ பெண்களோ கேட்கக்கூடியது, இட்லி தோசை விட்டால் சமைக்கிறதுக்கு என்ன இருக்குது, குழந்தைக்கு என்ன கொடுக்கறது? ரொம்ப சிம்பிளான விஷயம், இடியாப்பம் சமைச்சிக்கலாம். அவல்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அவலில் கார அவல் இனிப்பு அவல் செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களே பார்த்துக்கோங்க. கஞ்சி வச்சு சாப்பிட்டு பழகுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கஞ்சி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அரிசி கஞ்சி, மட்டை அரிசி கஞ்சி நல்லா தான் இருக்கும். சிறுதானியங்கள் வெரைட்டிஸ் நிறைய பேர் எல்லாத்துக்கும் தெரியும். அதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. கூட ஒரு துவையல் வச்சுக்கோங்க, சூப்பராக வேலை செய்யும் உடல். கோதுமை தோசை, கோதுமை உப்புமா ரொம்ப ரொம்ப நல்லது. சுலபமானது என்னென்னா புட்டு. அப்போ அதில் நீங்கள் அரிசி மாவு மட்டும் பண்ண முடியும், பண்ணலான்ட்டு இல்லை. அரிசி மாவு செய்யலாம், ராகி மாவில் பண்ணலாம், கோதுமை மாவு பண்ணலாம், அவல் பொடி பண்ணி அதில் புட்டு பண்ணலாம். அப்புறம் சில கிராமங்களில் இது கிடைக்கும், இந்த குழந்தைகளுக்கு சத்து மாவு கொடுப்பாங்க, அந்த மாவில் புட்டு செய்யலாம். ஸோ புட்டு அதுக்கப்புறம் உங்களோட டிசைன் எல்லாம் சேர்த்திக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இடியாப்பத்துலேருந்து ஆரம்பித்து புட்டு வரைக்கும் விதவிதமாக நீங்கள் சமைச்சு சாப்பிட முடியும். குழந்தைகளுக்கு ரொம்ப இயல்பாக இருக்கும். ஓகே, அப்போது இந்த புளிப்பு சுவை சார்ந்து இட்லி தோசையிலே இருக்கிற வரைக்கும் குழந்தைகளோட பார்வைத்திறன் குறையும் ஒன்று. அதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த குழந்தைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க. கோபம் நம்மளோட கல்லீரல் சார்ந்ததாக இந்த அறிவியல் சொல்லுது. அப்போ இந்த அறிவியல் படி இந்த கோபத்தை நம்ம தவிர்க்கணும்னு சொன்னால் குழந்தைகள் அமைதியாருன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த உணவை மாற்றிடுங்க. உணவில் புளிப்பு இல்லாமல் மாற்றிடுங்க. இதை மாற்றிட்டீங்க சொன்னாலே டெஃபினட்டாக என்னாகும், அவங்க கோபம் கட்டுப்படும், மட்டுப்படும். அது உடனே நடக்கிறது இல்லை. இது எல்லாமே கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான் நான் சொல்கிறது. பட் படிப்படியாக இவங்களோட மாற்றத்தை நீங்கள் நல்லா பார்க்க முடியும். தமிழ்நாடு பீப்புள் இந்த உணவு பேட்டர்ன், நான் சொன்ன உணவு பேட்டர்ன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கிற பேட்டர்னில் இருக்கிறவங்களுக்கு இது அப்ளை ஆகும். வேறு ஃபாரினில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தால் அவங்க இந்த உணவு பேட்டர்னில் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக புளிப்பை கொஞ்சமாச்சு சேர்த்திக்கோங்க. நீங்கள் புளிப்பை சேர்த்தாமல் இருக்கிறதும் நல்லது கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போது இந்த புளிப்புங்கிற சுவையும் தவிர்க்க வேண்டாம். அதிகமாக சாப்பிடுபவர்கள் கண்டிப்பாக நிறுத்தி ஆகணும். குறைவாக சாப்பிடுபவர்கள் சேர்த்தி கொள்ள வேண்டும். மற்ற சுவைகள் எல்லாமே பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இனிப்பு சுவை எப்போவுமே அதிகமாக சாப்பிடலாம் அப்படிங்கிற தன்மையை புரிஞ்சுக்கலாம். தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு என்ற கருத்தரங்கம் வரும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026 திருச்சியில் உள்ள SRM கல்லூரியில் நடைபெற உள்ளது. கருத்தரங்கத்திற்கு அனைவரும் அதில் கலந்து கொண்டு பயனடைவீர்கள். நன்றி, வணக்கம்.